அதிமுக பொறுப்புகளிலிருந்து செங்கோட்டையனை நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி. பிரிந்து சென்றவர்களை இணைக்க 10 நாட்கள் கெடு விதித்த நிலையில் நடவடிக்கை. அதிமுக பொறுப்புகளிலிருந்து நீக்கியதால் வேதனை இல்லை, மகிழ்ச்சியே. புதிய தலைமுறைக்கு செங்கோட்டையன் பிரத்யேக பேட்டி. மாபெரும் வெற்றியை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கருத்துக்களை வெளிப்படுத்தினேன். கழகத்திலிருந்து நீக்கியதற்கு என் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். கெடுவார் கேடு நினைப்பார் என்பது போன்று செங்கோட்டையன் மீது பழனிசாமி நடவடிக்கை. அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் சாடல். கெடுவான் கேடு நினைப்பான் என்று விநாசகாலை விபரீத புத்தி என்பார்களே, அதுபோல ஒரு செயல் நடத்தியிருக்கிறார்கள். அது அவருக்கு பின்னடைவல்ல, அதை செய்தவர்களுக்கு தான் பின்னடைவு என்பதை காலம் உணர்த்தும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக மீண்டும் இணைய டிடிவி தினகரன் நிபந்தனை. எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் என பேட்டி. என்ன இது ஒன்றும் ஒரே கொள்கை தான், ஒரே கட்சியா இல்ல. எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்டிஏ தான், அது உண்மை. ஆனா அங்க உள்ளவர்கள், எங்க அம்மாவுடைய கட்சியில உள்ளவர்கள் சரியான முடிவு எடுத்தால் நாங்க போவோம். டெல்லியை வைத்து எங்களை சரிகட்டும் முயற்சி இந்த முறை நடக்காது. வெளிப்படையாக பேசிய அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன். டெல்லிக்கு நீங்க உங்களை அழைப்பார்கள் சொன்னப்ப நாங்கள் எங்க தொண்டர்கள் யாரும் இதை ஏத்துக்க மாட்டாங்க, பழனிசாமி நீங்க பேசுறது. அதனால நான் டெல்லியில வந்து சொல்லிட்டு வந்துடுவேன்னு சொன்னேன். பட் அதுக்கு முன்னாடியே நான் எங்க தொண்டர்களுடைய கோரிக்கையை, அழுத்தத்தை ஏற்று நான் அந்த பதில் சொல்லுவேன். ஓ பன்னீர்செல்வத்தை பிரதமர் மோடி சந்திக்காத விவகாரத்தில் நயினார் நாகேந்திரன் பதில் ஆணவமானது என டிடிவி தினகரன் விமர்சனம். அண்ணாமலை தலைவராக இருந்தவரை கூட்டணியை நல்ல முறையில் கையாண்டதாகவும் புகழாரம். அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியா ஹேண்டில் பண்ணாரு. திரு நயினார் நாகேந்திரன் நண்பர் தான், ஆனா அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல. அப்படிதான். ஏன்னா ஓபிஎஸ் விவகாரத்தில் அவர் பதில் சொன்ன பொழுது நான் அவர்கிட்ட போன்ல போனேன். என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் தெரியுது. அதற்கு நானோ பன்னீர்செல்வமோ கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் தலைமையை ஏன் ஏற்கக்கூடாது என டிடிவி தினகரன் கேள்வி. புதிய கூட்டணி உருவாகும், அரசியலில் எதுவும் நடக்கும் என்றும் கருத்து. இல்லங்க, நீங்க தான் சொல்றீங்களா நாங்க பிஸ்கோத் கட்சின்னு சொல்றீங்க. நாங்க அவருக்கு 15% ஓட்டு இருக்கு, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரு, அவர் கூட போட என்ன சார்? நீங்க சார் எங்களுடைய உயரம் ஏன் அவர் தலைமை தாங்கினா? அவரு இல்ல, அவர் தலைமை தாங்க கூடாதுன்னு ஏதாவது இது இருக்கா? ஒரு இன்னொருத்தரையா அப்படி அவமதிக்கிறீங்க? ஆமா, இல்ல இல்ல இல்ல, அது இல்ல சம்மதம் இருக்கா? அவர் தலைமை ஏத்துக்க, அவர் ஒரு கட்சி நடத்துறாருல, எந்த கட்சியோட சேரலாம் வேணாங்க? ஏன் எத்தனையோ கட்சிகள் புதிய கூட்டணி கூட வருவாங்களா? அதுல போலாமே. ஜெர்மனி பிரிட்டன் பயணத்தில் 15,516 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடுகள் கிடைத்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். 17,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் உறுதி. திருச்சி டிவிஎஸ் டோல்கேட், அண்ணா சிலை பகுதிகளில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி மறுப்பு. வேறு இடங்களில் அனுமதி கோரி மனு அளிப்பதாக தவேக பொதுச் செயலர் ஆனந்த் காவல்துறையிடம் தகவல். ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் ம க ஸ்டாலினை கொல்ல முயன்றவர்கள் தப்பியோட்டம். விழுப்புரம் அருகே போலீசார் துரத்திய போது காரை விட்டுவிட்டு வேறொரு வாகனத்தில் தப்பிய கும்பலுக்கு வலைவீச்சு. சென்னை டிஜிபி அலுவலகம் அருகே புரட்சி தமிழகம் கட்சித் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதல்.
திருமாவளவன் குறித்து அவதூறாக பேசியதாக கூறி தாக்கிய விசிகவினர். ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 10,000 ரூபாயை கடந்தால் சாமானிய மக்கள் அதிர்ச்சி. சென்னையில் சவரனுக்கு 1,120 ரூபாய் அதிகரித்து 80,040 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு. மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, கடலூர், அரியலூரில் கனமழை பெய்யும் என கணிப்பு. காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கான நீர்வரத்து 43,000 கனஅடியாக அதிகரிப்பு. ஒகேனக்கல் அருவியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் குளிப்பதற்கு தடை. அதிபர் டிரம்பின் மனநிலையைப் போலவே இந்தியாவும் அமெரிக்காவுடன் சாதகமான உறவை விரும்புகிறது. நட்பு தொடரும் என டிரம்ப் பதிவிட்ட நிலையில் பிரதமர் மோடியும் எக்ஸ் தளத்தில் பதிவு. நாட்டிலேயே முதன்முறையாக 3ஆம் பாலினத்தவர்களை கணக்கெடுக்கும் கர்நாடகா. முதற்கட்டமாக 15 மாவட்டங்களில் வரும் 15ஆம் தேதி முதல் கணக்கெடுப்பு தொடங்குகிறது.